அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்வருமாறு ஒரு நபிமொழியை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. அல்லாஹுவை இணை வைக்காத மனிதர்கள் அடியார்களுடைய பாவங்களை அன்றைய தினங்களில் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இரண்டு சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் பேசாத நிலையில் பகைமையுடனும் குரோதத்துடனும் ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்காமல் கதைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த இரண்டு சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து சலாம் சொல்லுகின்ற வரை அவர்களை அப்படியே விட்டு வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா பேசாமல் இருக்கின்ற மனிதர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றான். ஆக வியாழனிலும் திங்களிலும் அல்லாஹு தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். பேசாதவர்களுடைய பேச்சை மேலும் அவர்கள் ஆரம்பிக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. மற்றொரு நபிமொழி இவ்வாறு கூறுகிறது: 3 நாட்களுக்கு மேலால் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு ஆகுமானது அல்ல. ஃபமன் மாத அலா ذلك دخل النار. 3 நாட்களுக்கு மேலாலும் சலாம் சொல்லி ஒருவர் பேசாத நிலையில் மரணித்து விடுவாரேயானால் அவர் நரகம் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரன் மற்ற சகோதரனை 3 நாட்களுக்கு மேலால் வெறுத்து ஒதுக்குவது ஆகுமானது அல்ல, அவருக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. அவர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? முகத்துக்கு முகமாக தன்னுடைய பார்வையை பார்த்து சலாம் சொல்லிக் கொள்ளுவதில் யார் முந்திக் கொண்டு தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுகின்றாரோ அவர் மனிதர்களில் சிறந்தவராக இருக்கிறார். அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கு மிகவும் தகுதி உள்ளவராக இருக்கின்றார். குரோதத்தை மறந்து பகைமையை வெறுத்து ஒதுக்கி சகோதரத்துவ வாஞ்சையோடு வாழ்வோம். உன்னத சுவனபாக்கியத்தின் அங்கீகாரத்தை பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.